தெரிஞ்சுக்கோங்க, லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மல்டி சிஸ்டம் ஃபெயிலியர் போகும். கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிரும், ஸ்பிளீனும் அஃபெக்ட் ஆயிரும், ஹார்ட் ஃபெயிலியர்ல போகும். ஆனா கிட்னி ஃபெயிலியர் இருக்குன்னா வயிறு மட்டும் இப்படி பெருசாகாது. கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து அனசர்க்கா உடம்பு ஃபுல்லா வீங்கிரும், கால் உடம்பெல்லாம் வீங்கிருக்கும். கிட்னி ஃபெயிலியர்ல அந்த இது வந்துட்டு ஃபில்டர் ஒழுங்கா வேலை பார்க்காம நீரை ஃபுல்லா வெளியே அமுக்காம வீங்குது. கிட்னி ஃபெயிலியர்ல புரோட்டீன் கம்மியா ஹைப்போ புரோட்டீனிமியானால இந்த அசைட்டிஸ் வருது. இந்த புரோட்டீன் தான் புரோட்டீன் உங்களுக்கு அலோபதியில போனீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து புரோட்டீன் ட்ரிப்ஸ் போடுவாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க, சிரப் கொடுப்பாங்க, அஸ்டமின் மாதிரி கொடுப்பாங்க. நான் வந்து என்ன சொல்வேன்னா, சத்துமா சாப்பிடுங்க, முட்டை வெள்ளக்கரை சாப்பிடுங்க, பாதாம் ஒரு 8 ஊற வச்சு எடுங்க அப்படிலாம் சொல்லுவோம். இதுக்கு நீங்க வந்து புரோட்டீன் சாப்பிட்டு ஹோமியோல மெடிசன் சாப்பிட்டு இந்த அசைட்டிஸ் குறையணும்னு சொல்லுவேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, டாக்டர் கிட்ட போயிட்டு மூச்சு விட முடியல, இப்ப வயிறு அப்படியே டைட்டா இருக்கு, கல்லு மாதிரி இருக்கு. போனா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு எடுக்கிறீங்க? 3 லிட்டர் எடுக்கிறீங்க. 7 லிட்டர் 8 லிட்டர் எடுக்கிற பேஷண்ட்லாம் கூட இருக்காங்க. போன உடனே இங்க நீடில் குத்துனா அப்படியே உள்ள இருக்கிற நீர் ஃபுல்லா வெளியே வடிஞ்சிரும், வயிறு கொஞ்சம் லூஸ் ஆயிடும், அவர் கொஞ்சம் ஃப்ரீயா பிரீத் பண்ணுவார். ஒரு 4 நாள் 5 நாள் திருப்பி வயிறு பெருசாகும். கிணத்துல ஊத்து இருக்குன்னா மோட்டர் போட்டு டூர் போய் ஆட்டம் போடுறதுல